மகளண்ட கூடி விமுண்ட நாயகி ஆயி உமைவல் பராசக்தியாகப்பட்ட இந்த சக்தி மாரியம்மன் தேர்தலா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் தம்பிமார்கள் கோயில் பூஜாரி தர்மகர்த்தார் தலைவர்கள் கவுன்சிலர்கள் சேர்மன் அவர்கள் வார்டு மெம்பர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருவராக நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்தை வைத்து உள்ள அடுத்து நல்ல உள்ளங்களா அல்லைகளுக்கு கருகு போல் வேறுண்டு முள்ளிகளுக்கு மூங்கில் போல் வாங்கி நின்று நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வத்தோட சக்தி மாரியம்மன் குறிப்பிட்டு வல்லாண்டு வளக்கூடிய 100 ஆண்டு பிரார்த்தனை செய்கிறேன். என்று சக்தி மாரியம்மன் தேர்தலா முன்னிட்டு வயதிருக்கக்கூடிய நாடகம் என்ன ஐயா மகாராஜா ஆயா புதிய ஆளுக்கு பாத்தீங்க ஆயா கொடுத்த கூலி கால ஆளுக்கு பாதிச்சாங்க அப்படி சொல்லு. ஆமா ஆனாலும் மகாராஜா பெரிய மகாபாரதத்துல ஒரு பாகமே விழுவரக்கூடிய 17ஆம் நாள் சண்டை எப்படி 17ஆம் நாள் மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய எப்படி 17ஆம் நாள் காண்டமாக பிறக்கக்கூடியது. ஆமா 17ஆம் நாள் சண்டை எப்படி கர்ணன் சண்டை இந்த நாடகத்தில் நடத்த முன் வந்திருக்கிறோம். ஆமாங்க இந்த கர்ணன் சண்டை நாடகத்திலே தற்பார் விசுவனான் மந்திரி ஆமா சரியாய் யார் என்று சொல்லுகிறேன் அப்படியே ஆகட்டும். மந்திரி கண்டுபிடித்தான் ராஜாதிராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜ்ய உத்திண்ட கோலகாரன் ஆமா ராஜ எப்படி கோலகாரன் ஏய் ஓய் ராஜ்ய உத்திண்ட கோலகாரன் சொல்லப்பட்ட சரி கீழே மூடுகளும் 56 தேசமும் என்னை கண்டு வணங்கிடே எவத பெயர் உங்களோட பேர் டேய் ஓய் என்னோட பெயரோ எப்படிங்க அஸ்தாபுரத்து மன்னன் அருமக்கொண்டே துறைவாதியே மாமாண்டே மன்னனுக்கு பாமலிங்கே
ஏய் என்னது அவரக்குடி மனம்? நீங்க தான் சொன்னீங்க என் பேரு அவரக்குடி துரிய மன்னன். அரவம் என்றால் என்னன்னு தெரியுமா? என்ன சாமி? ஏய் அது பொண்ணு சாமி, பொண்ணு. அரவம் என்றால் நாகசர்ப்பம். ஓ, நாகசர்ப்பம். பெருசு என்ன வந்திருக்கிறது? அண்ணன் யாருக்கு நீங்க போடாதீங்க. மகாராஜா யாருக்கு தலை வணங்க மாட்டீங்களா? ஒரே ஒரு ஆளுக்கு தலை வணங்கி ஆகணும். அங்க போடுங்க. முடி விட்டுற நாச்சு உனக்கு. அவன் தலை வணங்கதான் முடி விட்டுறான். யாருக்கும் தலைவணங்காத மாமன்னன் மாமன்னன் அஸ்தாபுரத்து 56 வீதிக்கும் 6664 வீதி ஆண்டு வரக்கூடிய சரி அரவக்குடி மாமன்னன் மாமன்னன் எமது மயூரதோர துரியோதனே. ஏங்க மகாராஜா, ஏய் உன்னை வெறும் துரியோதன மாமன்னன். சரி துரியோதன மாமன்னாக இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்து தாய் தந்தையாருங்க. ஏய் தாய் தந்தை தாய் தந்தையாரு ஆனந்தமாகி சிரித்துக் கொண்டிருக்கிற உனக்கு விடுறா வழியில. எங்கடா போறா நீ போடா போடா ஓய், யாரு ஏன் பேக் எடுத்து போறா இது ஊம்பேக்கா? எனக்கு மஞ்ச பிச்சி பாடா எடுத்துக்கிட்டு மகாராஜா கூப்பிடாரு பாரு. ஏய், பாரு. ஏடா. அஸ்தாபுரத்து மன்னனாய் இருப்பினும் இருந்துட்டாலும் என்னை 10 மாதம் 9 நாள் 3000 நாள் விடுதலை பெற்றாலே பெற்றாலே என் தாய் தந்தையா யாரு உங்களுக்கு தாய் தந்தை? அப்படி இருந்தது தெரியுமா? யார் சாமி? சொல்லுகிறேன்.
எங்க அம்மா பேரு சொன்னாலே ஆ, அப்படி ஆ, ஏன் போல் வித்திலிக்கும். அப்படியா? யாரு உங்க அம்மா? ஏய், ஓய், என் தாயோ காந்தாரி அம்மன். ஓ, உங்க தாய்வாரோ காட்டேரி அம்மன். தாய் காட்டேரி. நீங்க தான் சொன்னாங்க காட்டேரி. காந்தாரி அம்மன். ஓ, காந்தாரி அம்மன். உண்மை. தாய்வாரோ காந்தாரி. மாட்டா மகனே, ஆட்டா மகனே, வருங்காலத்து இளவரசனே. வருங்காலத்து இளவரசனே. எப்படி? ஆ, வருங்காலத்து இளவரசனே. இளவரசனே, மாரோடு மார் வைத்து, மார் வைத்து, தோளோடு தோள் வைத்து, தோளோடு தோல் வைத்து, என்னை தொடர்பு இதில் நடவலைக்கு நடுபழகி. வாரி முத்தமிட்ட ஆ, எங்க அப்பாடா யாரு உங்க அப்பா? திருதராட்சி மன்னன். ஓ, திருநாட்டி மன்னன். உண்மையே எங்க மகாராஜா, ஏண்டா? திருநாட்டி மன்னனுக்கும் சரி. காந்தாரி அம்மாவுக்கும் ஆ. நீங்க யார் யார் எத்தனை பேர் தம்பி பிறந்தீங்க? அப்படியா? ஆ, திருதராட்சி உன் தாய். ஹாய். தந்தையாரோ திருதராட்சி மன்னன், ஆமாங்க, தாயாரோ காந்தாரி அம்மன். காந்தாரி அம்மன். இந்த காந்தாரி அம்மனுக்கும் ஆ, திருதராட்சி மன்னனுக்கும் நீங்க யார் யார் எத்தனை பேர் பிறந்தீங்க? உடன் பிறந்த தம்பிமார்கள் ஆமா. யாரு? யாரு? எத்தனை பேர்கள்? ஆமா. ஒன்னா ரெண்டா மூணா? 4 5ங்க. அப்படி கேக்குறா? 6 7ங்க. ஏய், 30 அதுக்கு மேல 20 அதுக்கு மேல 50 அதுக்கு மேல எத்தனை பேர் தான் சாமி? சொல்லுடா. அப்படியா? தம்பி ஐயா மகாராஜா. ஏய், ஓய். என் உடன் பிறந்த தம்பிமார்களோ ஆ, சரியாக 100 பேர். அம்மா 100 பேர். ஆமாடா. எங்க மகாராஜா. இந்த துரியன் முதல் ஆ, மிகதோடு வரை நீங்க நாங்கள் 100 பேர்கள் பிறந்தோம். 100 பேர் பிறந்தீங்களா? உண்மையே எங்க மகாராஜா. ஏண்டா? நீங்க 100 பேர் சொன்னீங்களே சாமி. உங்க அம்மா ஜாமனை இவ்வளவு பத்தி ஏய், என்னடா பேசிட்டு இருக்கிற? தமிழ் செய்ய கூட பாத்திரம் அவ்வளவு பத்தி. அப்படி கேளு. ஆ, எப்படி என் தாயால் குந்தியமானால் ஆ, காந்தாரி அம்மனுக்கும் சரி. திருதராட்சி மன்னனுக்கு 100 முதல்வர்கள். ஓ 100 பேர். ஆமாடா. சரிங்க மகாராஜா. இங்க பங்கும் வகையாளி யாரு? எங்களுக்கு நேரிட்ட எதிரிகள் யாரு சாமி உங்களுக்கு? யாரு? யாரு? எப்படிப்பட்டவர்கள்? எப்பேற்பட்டவங்க? ஏய், யாரு சொல்லுங்க சாமி? குத்தி கொண்டு போறாங்க. தம்பிமார்கள் உட்பிறந்தவர்கள் 3 பேர்கள். யார் யாருங்க? என் அன்னையோ திருதராட்சி மன்னன், பிரதராட்சி மன்னன். என் சிறிய தாந்தையாகப்பட்டவன் யாரு? பாண்டு மகாராஜன், ஓ, உங்க சிறிய தந்தை பாண்டு மகாராஜன். மிதிர மகாராஜன். சரி. இப்படி 3 பிறக்க ஆ, இந்த குந்திக்கு மந்திரவிக்கு பிறக்கப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள். யாருங்க? ஏய், ஓய். பாண்டு அழிவர் ஐவராஜர்கள். ஓ ஐவராஜாக்கள். உண்மையே ஆ, நாங்கள் கவரூர் படைகள் 100. 100 பேரு. அப்படி இருக்கும் தருவாயிலே ஆ, சின்னம் திருமயிலே பாண்டவர்களுக்கு எனக்கு பகையாகிவிட்டது. ஓ பகை. கல்வி அறையில் இருந்து ஆ,
அப்போ தந்திரமார்க்கமாக சரி என் நடுவிட்ட தெய்வமாக குத்துவழக்கையும் மாமனாக பெற்ற ஜகுனியத்தை ஆலோசனை கொண்டேன். எப்படிங்க? என்னை பாண்டவர் ஐவராஜர்கள் ஆ, நாமளோ 100 பேர்கள் 100 பேரு. இப்ப சிறு வயதிலே நமக்கு பகை கொள்ளுகிறானே, ஆமா. பெரிய ஆளானாக ஆ, ஆற்றிலே பேர்பாதி நாட்டை பங்கை கேட்பான். ஆமா. அதனால் சுலபமாக பாண்டவர்களை எப்படியாவது கொன்று விடணும் என்று மாமன் ஜெகனி வார்த்தை. சரிங்க. சின்ன திரு வயதில இருந்து அண்ணா சத்தமிடுறா ஓ சைலன். பந்த நாள் பகடி ஆடி பாதி ஆண்டு தோற்க செய்து சூத நாள் பகடி ஆடி சுந்த நாட்டை தோற்க செய்தேன். நாடு நகரில் செங்குள் அரசு மட்டும் அனைத்தும் தோல்வடைந்தேன். 12 ஆண்டு ஆனகம் நிலைத்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் தருகிறேன் என்று உழைத்தார். தலை அசைத்துக் கொண்டேன். நாடு கேட்க வந்தான். உலகமா நாடு கேட்டான். மச்சானா மாமனா அங்காலே பங்காலே ஓடிவிடு என்று உரைத்தேன். அந்த அள்ளிக்கு மற்றொரு பிறந்த அழகு வர்ற புலி என்று வந்தான். நாடு உடைக்க மறுத்தேன். 3வது கண்ணனாக வந்தான். நாள் குறித்தான். 18 நாள் பாரதம் நண்பா என்று நடக்கின்ற உத்தகலம் 8,81,100,000 சதவீதி கொண்ட குருசேத்திர சமபூமியிலே சரி 18 நாள் பாரதம். பாரதம் 18 நாள் பாரதத்திலே சரிங்க. பாண்டவர்களுக்கும் ஆ, இந்த கௌரவர்களுக்கும் சரி இந்த துரியோதனுக்கு 11 அக்கிரோடி ஜானைகள், ஆ, பாண்டவர்களுக்கு 7 அக்கிரோடி ஜானைகள். 7 கோடி ஜனங்கள். உண்மையை ஆ, அப்போது சரி. யாரு பக்கம் வெற்றி ஓ யாரு பக்கம் தோல்வி வாழ்வி. கண்டறிந்தாயா? இல்லங்க. நாள் யாருங்க? பாப்பா பாப்பா இங்கே போடாது. எடு 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 அந்த பேர் இங்கே போடாது. குட்டி வேணாம் எடு குட்டி. சரி முதலால் சண்டிலே ஆ, அரவான வெட்டி குவித்தார். சரிங்க. சென்றால் அரவான் சதியின்காரன் கண்ணனாலே ஆ, வெள்ளாணிகளை வெட்டி குவித்தாலே இருக்கிறத உதரத்தை நான் உடுத்தேன். சரி அன்று முதல் கொண்டு ஆ, பாண்டவர்களுக்கு எங்களுக்கும் 18 நாள் பாரதம். 18 நாள் பாரதம். முன்தினத்தோட ஆ, 10ஆம் நாள் சண்டிலே சரி
886 வயது படித்தேன். யாருங்க? மூலாதிகளின் தாத்தா யார் சாமி? எங்கே மைந்தன் பீஸ்வா ஓ, பீஸ்வன். மாண்டு படிந்தார். ஐயோ, பாவம். என் ஜேடிகள் எல்லாம் மாறி படிந்தார். சரிங்க. என் மாமன் ஜகுனி, போய். எனது மாமன் ஜல்லியன், ஆ, நான்கிறைக்கு உமைக்கு என் பயம். பயம். எனது அண்ணன் குடிவளர் கர்ணன், சரிங்க. புரியலரா? ஆ, பாண்டவரை வெற்றி பெறலாம், சரி. ஒன்றை கவலை கொள்ள வேண்டாம். ஆமா. அப்படி இன்று ஆ, எனது தனுர்வேத கொண்டை யாரு? தோணர் ஆமாங்க. எங்கள் குருவாக வழங்கி வரக்கூடிய ஆ, 10 நாள் சண்டையின் தாத்தாவாக பீஷ்மார் அம்புப்படியில் படிக்கின்ற வேளையில் போய். தோணருக்கு ஜனாதிபதி பட்டத்தை கொடுத்தேன். ஜனாதிபதி பட்டம். உண்மையில் சரி. 15 நாள் சண்டையிலே குருவாக தோணரும் அடைந்தார். ஓ, பாவம். எப்படி என் ஜனாதிகள் எல்லாம் மடிந்து ஒவ்வொன்னா வந்து கொண்டிருக்கிறது. சரிங்க மகாராஜா. அன்பா, போய். இருப்பது என் தம்பிமார்களோடு ஆ, உடன் பிறந்த அண்ணன் கர்ணன், யாரு? உடன் பிறக்காத அண்ணன் ஆமா. எனது அண்ணன் கர்ணன், கர்ணன். அஞ்சு தேசம் அண்ணன் சரி. ஜல்லியன், ஆ, என் மாமன் ஜெகடி, சரி. நாங்கள் இருப்போம். சரி. ஐயா மகாராஜா. அப்படி விடிந்தால் 17 நாள் சண்டை. ஓ, 17ஆம் நாள் சண்டை. என்றோடு 16 நாள் சண்டை முடிந்தது. சரி. விடிந்தால் 17 நாள் சண்டை. சண்டை. இந்த 17 நாள் சண்டைக்கு ஆ, யார் போவதும் யார் போவதும் யார் வருவதும் வருவதும் அவன் பக்கம் இருந்து யார் வருவார், யார் வருவா? என் தரப்புல இருந்து யார் போவது அப்படின்னு ஒன்றும் தெரியவில்லை. தெரியவில்லை. அதனால இப்போது என் மாமனாயப்பட்ட ஆ, எனது நடுவீட்ட தெய்வம் ஜகுனி மாமன் சரி. நான் இருக்க உமக்கேன் துறைவதினா ஆ, என்னை நம்பு ஆ, நம்பு என்று கொண்டிருக்கிறார். சரி. நான் அழைத்தால் என் மாமனை அழைத்து